ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 4வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்யணும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் வெறும் 5 பேர் மட்டும் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 5 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கானா வினோத் அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20,761 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38.03% இருந்துட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். யோசிச்சு பாருங்கள், 38%. லாஸ்ட் வீக்கில் வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 33.86% தான் ஹையஸ்ட்டாக வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பீட் பண்ணி 38% வந்து வாங்கியிருக்காரு வினோத் அவர்கள். ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். இரண்டாவதாக அரோரா சிங்குலர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 9,028 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.54% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். இந்த பார்வதி, கம்ருதீன், கலையரசன் இவங்கெல்லாம் பண்ணாததை அரோரா ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம், எண்ட் ஆஃப் தி வீக் தான் வந்து தெரியும் யார் எந்த பொசிஷனில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, யார் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதும். 3வது பொசிஷனில் பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8,873 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.25% இருந்துட்டுருக்காங்க இப்போ விஜே பார்வதி அவர்கள். இவங்க பண்ணக்கூடிய நெகட்டிவ் கேரக்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு 25% வாக்குகளாவது வாங்கியிருக்கணும். பட் மக்களுக்கு வந்து தெரியுது யாரை எங்கே வைக்கணும், யார் எந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடிகிறது. அடுத்ததாக 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8,733 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16% இருந்துட்டுருக்காரு கம்ருதீன் அவர்கள். ஸோ கம்ருதீனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தெரியும், இந்த சீசனுடைய ஒரு வில்லன் அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த சீசனை பொறுத்த வரலையும். ஸோ அதன் காரணமாக இந்த வாரம் கம்ருதீன் அவர்கள் எவிக்டாக வெளியே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. அண்ட் கம்ருதீனுக்கு ஏகப்பட்ட பேட் நேம்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் கலையரசன் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7,201 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.18% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கலையரசன் அவர்கள். ஸோ கலையரசனை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளியவாது ஏதாவது சம்திங் வந்து பண்ணிட்டு இருந்தாரு, நான் அகோரியாக இருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி. பட் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பெருசாக வந்து பண்ணலையோ அப்படிங்கிற யோசனைகள் இப்போதைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ அதன் காரணமாக தான் கலையரசன் அவர்களுக்கு வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா மேபி இந்த வாரத்தில் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் கலையரசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகோரி அப்படிங்கிறதுனால அவருக்கு நிறைய மந்திரங்கள்லாம் வந்து தெரியும். ஸோ அதன் காரணமாக டைட்டில் வின்னரே நான் தான்டா அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு வந்து உட்காந்துட்ருக்காரு வீட்டுக்குள்ளே. ஸோ அதுக்காக அவரை பார்த்தா நமக்கு பயமாக தான் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு பெண்மணி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, நந்தினி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, இந்த சீசனுடைய டைட்டில் வின்னரே நீ தான்டா, உன் கண்ணில் நான் ஒளிவட்டம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.